அன்பு சொந்தங்களே, நம்மளோட சேனலை பார்க்குற அனைத்து அன்பு உள்ளங்களும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தவம் நீயடி எனக்கு பாகம் 24. திரும்பி உள்ளே வந்தான். யாரடி எருமைன்னு சொன்னேன் என்றபடி அவளை உதைப்பதற்காக காலை தூக்க சட்டென்று விலகி நகர்ந்தாள். பின்ன தினமும் 2 வேளை குளிக்கிறவளை இப்படி வச்சிருக்கியே, என்னையும் குளிக்க கூட்டி போ என்றாள். நிமிட நேரம் தாமதித்தான் சுகன். அவள் பேச்சில் சிறிது மாற்றம். ஆம், செல்லமாக குலைந்து பேசுவது போல். வாடி வா என்று உள்ளுக்குள் கூறிக்கொண்டு நீண்ட சங்கிலியை மட்டும் கழட்டிவிட்டு அவளையும் அழைத்து கொண்டு வெளியே வந்தான். ஓடையோரம் சிறிது தூரம் நடந்ததும் சிறு குளம் போல் நீர் தேங்கியிருந்தது. நீரை கண்டதும் உற்சாகமான தேவி, சங்கிலியை கொஞ்சம் லூஸ் பண்ணிவிடு, குளிச்சதும் மறுபடியும் டைட் பண்ணிடு ப்ளீஸ் என்றவளின் வார்த்தையில் இருந்த கெஞ்சல் பார்வையில் இல்லை. எதுவும் பேசாமல் கைகளால் சங்கிலியை தளர்த்தினான். உடனே இடுப்பளவு நீரில் இறங்கினாள். தலையை முக்கி குளித்தாள். சுகன் வேறு பக்கம் சென்று நீருக்குள் இறங்கினான். ஆனாலும் அவளை தன் பார்வையிலே வைத்திருந்தான். சற்று நேரம் கழித்து குளித்து முடித்து தனது உடையை மாற்றிக்கொண்டு அவளை அழைக்க வந்தவன் அப்படியே நின்றான். தேவி நீருக்குள் அமர்ந்திருக்க அவளது நைட்டு கரையில் கிடந்தது. அதிரவில்லை. அதே அலட்சிய பாவனையுடன் வா போகலாம் என்று அழைக்க நீருக்குள் இருந்து எழுந்தாள். கவனியாதவன் போல் திரும்பி நடந்தான். என் நைட்டியை எடுத்து போடு என்ற அவளின் குரல் கேட்டு நின்றவன் திரும்பவும் வந்து நைட்டியை எடுத்து அவள் மீது வீசி அடித்து, பொம்பளை இனத்தை கேவலப்படுத்தாதே என்று கூறிவிட்டு மீண்டும் அமைதியாக திரும்பி நடந்தான். அலட்சியமாக தோள்களை குலுக்கிக் கொண்டு நைட்டியை தலையில் மாட்டிக்கொண்டு வெளியே வந்தாள். குகைக்கு வந்ததும் மீண்டும் சங்கிலியால் பிணைக்கப்பட்டாள். மதிய உணவாக அவன் கொடுத்த கிழங்கை உண்டாள். விறகு வெட்டி வர காட்டுக்குள் போய் திரும்பி வந்தான். இரவு உணவாக சோற்றை வடித்து ரெடிமேடாக வாங்கி வைத்திருந்த வத்தல் குழம்பை போட்டு பிசைந்து சாப்பிட்டான். அவளுக்கும் பிசைந்து எடுத்து வந்து கொடுத்துவிட்டு சாப்பிடும் வரை சங்கிலியை தளர்த்தி வைத்தான். பிறகு பாறையின் மீது அமர்ந்து, உன் அப்பனைப் போல புத்தி இருந்தாலும் கற்பு விஷயத்தில் உன் அம்மா மாதிரி இருப்பேன்னு நினச்சேன். உங்ககிட்ட அது எதிர்பார்த்தது தப்பு தான். நீ என்ன பிளான் பண்ணாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அதனால இப்படிப்பட்ட கீழ்த்தரமான யோசனையை விட்டுவிட்டு ஒழுங்காயிரு என்றான். வேக வேகமாக சாப்பிட்டு முடித்தவள் கை கழுவி விட்டு பாறையின் மீது சாய்ந்து, நானும் எதிர்பார்க்கல நீ இப்படிப்பட்டவனா இருப்பேன்னு என்றாள் அலட்சியமாக. புரியாமல் பார்த்து, எப்படிப்பட்டவனா என்று சுகன் கேட்க திமிராக நிமிர்ந்தவள், அதான் நீ ஆண்மை இல்லாதவன் என்றவள் இன்னும் நிமிர்ந்து, புரியல. நீ பொட்ட பயலா இருப்பேன்னு நானும் எதிர்பார்க்கல என்றால் அவனை தூண்டும் குரலில். அவள் நினைத்தது போலவே வெகுண்டு எழுந்து வந்தான். ஆனால் அருகில் வந்ததும் நிதானித்தான். அவள் பார்வையில் இருந்த திமிரை உணர்ந்தான். அவள் அருகே மண்டியிட்டு அமர்ந்தவன் மொத்த சங்கிலியும் இறுக்கமாக பிணைந்தான். என்ன பண்ற, விடுறா என்று அவள் கத்த கத்த பிளாஸ்டரை எடுத்து வந்து அவள் வாயில் ஒட்டிவிட்டு குண்டுகட்டாக அவளை தூக்கினான். திமிரியவளை அசால்ட்டாக தோளில் தூக்கி கொண்டு காட்டுக்குள் நடந்தான். குகையிலிருந்து கிட்டத்தட்ட அரை மணி நேர நடைக்கு பிறகு அடர்ந்த காட்டுக்கு நடுவே அவளை கீழே போட்டான். பெண்ணாச்சினி துளி இரக்கம் காட்டினது தவறுதான். நான் ஆம்பளையா பொட்டா பயலான உன்கிட்ட நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லடி. ஏன்னா நான் ஆசைப்பட்டு விரலால் தீண்டக்கூட தகுதி இல்லாதவ நீ. பேசியதுக்கு தண்டனை இதுதான். நாளை காலை வரை இங்கேயே கிடாது. காலையில வந்து கூட்டி போறேன் என்று நகர்ந்தவன் மீண்டும் வந்து, மிருகங்கள் எதுவும் உன்னை தின்னாமலேயே உயிரோடு இருந்தா கூட்டி போறேன் என்று அழுத்தி சொல்லிவிட்டு திரும்பியும் பார்க்காமல் குகையை நோக்கி நடந்தான். தாயை படித்தவன், தாய்மொழியை படித்தவன், தன் தொழில் படித்தவன் எவனாக இருந்தாலும் சித்தம் கலங்கேல், சிதையா நெஞ்சுகொள், சிறுத்தையே சீறு, மோதி மிதித்துவிடு, பயங்கொள்ளால் ஆகாது. இதைச் சொன்ன கம்பன் கவியரசன் பிறந்த தமிழ்நாட்டில்தான் நானும் பிறந்தேன் என்று கர்வம் கொள்கிறேனடி பெண்ணே. அன்பும் கூட அதிகப்படியானால் அழிவை தரவல்லது. கடும் குளிர், கொடும் காடு, மிருகங்களின் சப்தங்களை விட காட்டின் ஒளியை கதிகலங்க வைக்கும் போல் அப்படி ஒரு காற்று சுழற்றி எடுத்தது. சுகன் நடுக்காட்டில் கிடைத்து விட்டு சென்றதும் முடிந்தவரை வெகுநேரமாக திமிரி உருண்டு புரண்டு மெல்ல மெல்ல நகர்ந்து ஒரு மரத்தடிக்கு வந்து சாய்ந்து அமர்ந்தாள். நெஞ்சுக்குள் சுகன் மீதான வன்மம் வளர்ந்து நின்றது. நீ எனக்கு செய்யும் அத்தனைக்கும் வெகு சீக்கிரமாகவே பதில் சொல்லி ஆகணுண்டார். வாயில் ஒட்டப்பட்ட பிளாஸ்டருடன் கத்தவும் முடியாமல் கிடந்தார். நேரம் ஆக ஆக பயங்கரமான சப்தங்கள் கேட்க ஆரம்பித்தன. நரிகள் அருகில்தான் கூட்டமாக ஊளையிட்டன. கூடவே செந்நாய்களின் சப்தமும் என குலை நடுங்க வைக்கும் ஒளியாக கேட்க பல்லை கடித்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டாள். அப்போதுதான் வலது காலின் பெருவிரலில் எதுவோ ஏறுகிறது. அலறல் கூட முடியாமல் கால்களை பலமாக உதறினாள். சற்று நேரத்தில் எங்கிருந்தோ கூட்டமாக வந்த வண்டுகள் கூட்டம் தேவியை மொய்க்க ஆரம்பித்தது. முகத்தில் வந்து ஒன்று அமர்ந்து அந்த வெல்வெட் கணத்தில் தனது கொடுக்கையை அழுத்தியது. துடித்து போய் தலையை துலுக்கினாள்.
ஆனால் கூட்டமாக வந்ததும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. பயங்கர மிருகங்களின் தாக்குதலை விட இந்த பூச்சிகளின் தாக்குதல் கொடுமையாக இருந்தது. அதுவும் கை கால் கட்டப்பட்ட நிலையில் இப்படி கடி வாங்குவது இன்னும் வேதனையாக இருந்தது. ஆங்காங்கே கடிக்கவும் தரையில் விழுந்து உருள ஆரம்பித்தாள். இவள் உருண்ட வேகத்தில் ஈடு கொடுக்க முடியாமல் பூச்சிகள் பறந்துவிட்டன. விழுந்து புரண்டதில் கைகளிலும் கால்களிலும் சங்கிலி இழுபட்டு காயமாகி ரத்தம் கசிந்தது. அதை பார்க்கவும் தோன்றாமல் அப்படியே சுருண்டு கொண்டு கிடந்தாள். விடிய விடிய ஏதேதோ சப்தங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தன. திடீரென்று மிக மிக அருகில் சரசரவென செல்லும் ஏதோ ஒரு ஜந்து இன்னும் கிளியை ஏற்படுத்தியது. ஒரு கட்டத்தில் சோர்வும் மயங்கி போக ஆரம்பித்தாள். விடியும் தருவாயில் இரை தேடி செல்லும் பறவைகளின் ஒலியும் குரங்கு இன்னும் இதர சிறு விலங்குகளின் சப்தம் கேட்டு மெல்ல மெல்ல கண் விழித்தாள். கண் கூசும் சூரிய ஒளி மரங்களை ஊடுருவி சென்று முகத்தில் விழுந்தது. முகத்தை பக்கவாட்டை திருப்பினாள். அங்கே சுகன் மண்டையிட்டு அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். இவள் விழித்து விட்டதை கண்டதும் ஒரு குழந்தையைப் போல் அள்ளி எடுத்து கொண்டு குகையை நோக்கி சென்றான். கம்பளை எடுத்து தரையில் போட்டு அவளை படுக்க வைத்தான். காயங்களை ஆராய்ந்தான். தேவை கண்களை இறுக மூடிக்கொண்டாள். சங்கிலிகள் தளர்த்தி காப்புகளை களைத்தான். வாயிலிருந்த பிளாஸ்டரை பீய்த்து எடுத்தான். முகம் முழுவதும் சிவப்பு புள்ளிகளாக வண்டு கடித்ததன் தடம். முகம் சற்று வீங்கி போயிருந்தது. எழுந்து சென்று வெந்நீர் எடுத்து வந்து முகத்தையும் ரத்தம் காய்ந்த கை மற்றும் கால்களின் காயங்களை துடைத்தான். முதலறிவு பெட்டியை எடுத்து வந்து காயங்களுக்கு மருந்திட்டான். பூச்சி கடித்த இடங்களில் தைலம் போல் எதையே தடவினான். எரிச்சலில் அவள் முகம் சுளிக்க, ஏன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா இப்படி ஆகியிருக்குமா என்றான் வெற்றுக்குரலில். மீண்டும் வெளியே சென்று ஏதோ இலைகளை பறித்து வந்து நீரில் அலசிவிட்டு பாறையில் வைத்து சிறிய கல்லால் அரைக்க ஆரம்பித்தான். அரைத்த விழுதை அள்ளி ஒரு கவளம் நீரில் விட்டு கரைத்து எடுத்து வந்தான். தேவியின் முகத்தருகே நீட்டி இதை குடிச்சிடு என்றான். திமிருடன் நிமிர்ந்தவள் என்ன விஷமா என்று கேட்டாள். அவ்வளவு நேரம் இருந்த இரக்கம் மாறி முகம் கடுமையாகனது. பின்ன உன் கொலைகார புத்தி அப்படித்தானடி யோசிக்கும் என்றவன் அவன் உதட்டில் வைத்து அழுத்தி விஷமுறிவு இலை கடிச்சது விஷப்பூச்சிகளாயிருந்தா விஷம் ஏறாம தடுக்கும். குடி என்று அழுத்தவும் மறுக்காமல் மடமடவென குடித்தாள். குடித்து முடித்ததும் கசப்பிலும் முகம் சுளித்து ஓங்கரித்தவளின் மூக்கை பிடித்து அழுத்தி மூச்சை கொஞ்சம் தம் கட்டு மருந்து உள்ளே இறங்கட்டும் என்றான். தொடரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.